இனிமே நம்ம சேனல்ல புது வீடியோ பார்க்க போறோம். சனிக்கிழமை நைட். அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த வீடியோல நாங்க நிறைய ஃபன்னான கண்டென்ட் பண்ண போறோம், குக்கிங் பண்ண போறோம். சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு என்னன்னா சப்பாத்தி, சிக்கன் சில்லி, சிக்கன் கிரேவின்னா வாங்க சமைக்கலாம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். வணக்கம் நண்பர்களே, பஸ் பிடிச்சி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. சில்லி செய்யலாம் வாங்க. நான் இவன்ட் எதுக்கு நான் கொடுத்தீங்க? இவனுக்கு பரட்டவே தெரியல பாருங்க, பவுடர் கூட பத்து போட தெரியல. பட்டரையாவது சரியா செஞ்சு சொல்ல. இஞ்சி பேஸ்ட் பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் சிக்கன் கிரேவி, அதனால நம்ம தயிர் ஊத்திக்கலாம். சசி கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்டா. எடுத்துட்டு வரணும். வெள்ளையா இருக்கு. எப்படியாவது மிளகாத்தூள் போட்டதை செவப்பாகும். மிளகாத்தூள் மட்டும் இருந்துச்சுன்னா கிரேவி கம்ப்ளீட். நம்ம நைட்டு 12 மணிக்கு தான் நாங்க எப்பயுமே சமைப்போம். அங்க மீட் பண்றோம் உங்களை. காய்ஸ், டைம் இன்னைக்கு சனிக்கிழமை 11:50. வாங்க நம்ம பாய்ஸ் என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்பாத்தி. நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? ஓகே गाइस, பத்த வச்சாச்சு. இனிமேல் பறக்கும். ஒழுங்கா சப்பாத்தி சாப்பிடுற மாதிரி மூஞ்சாட்ட தேக்காத. இவரு என்ன பண்றாரு? தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி சொன்னா இது பாடுறா. இது சொல்லுங்க, நீங்க கிரேவி பண்றீங்க, இப்ப எந்த கட்டத்துக்கு போயிருக்கு சொல்லுங்க. ஆரம்பிக்கவே இல்ல, எனக்கு டென்ஷன் ஆகுது இப்ப. மாமா கோவம் வந்துருச்சு. இங்க சாட்டர்டே விளாக்குன்னு ஆரம்பிச்சு சண்டேவே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான். நாங்க ஆரம்பிக்கிறதுதான், நாங்க எப்பயுமே ஆரம்பிக்கிறது நாங்க நைட்டு ஆரம்பிச்சிருவோம். அது எப்ப முடியுமோ. ஏதோ சப்பாத்தி, நீங்க தான் சப்பாத்தி மாஸ்டர். எங்க நான் மாவு மாஸ்டர், சப்பாத்தி மாஸ்டர் வேறங்க. ஒரு உருண்டைக்கு இவ்வளவு மாவாங்க. பாருங்க, ஒரு உருண்டைக்கு இவ்வளவு மாவு போடுறாங்க. தொட்டு பாருங்க எவ்வளவு சாப்பிட்டாங்க. வெயில் காலத்துல போடுற மாதிரி இந்த பாலைவனத்துல ஏற்காடு போகும்போது இதை நீங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா குளிர் இருக்காது. அவ்வளவு மொத்தம் சொட்டரோட மொத்தம் இருக்கு. இந்த சப்பாத்தி அதோட பெருசாங்க. மிக்ஸி அரைக்க சொன்னாங்கடா, அழுத்தி பிடிச்சி பாகுபலி மியூசிக் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கு சட்னி. தக்காளி சட்னி எதுக்கு அரைச்சா? இப்ப இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இது தக்காளி சட்னியா? அதுக்கும் மேல நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இவர் சமோசா செய்யறாரு, இப்ப சப்பாத்தி செய்யல. அடுத்தது நாம போலாம். அடுத்த நிலைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் கிரேவி மனமா இருக்கும். மனமா படிப்போம், மனமா இருக்கும். ஆமா, தப்பாங் சிக்கன். ஐயா டால் டப்பாங்க ஐயா. ஏண்டா மிளகா தூளுங்க? எல்லாமே இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாலும் அவனுக்கு கேளு. ஏய் இல்ல போடா. ஏய், மிளகா தூளுங்கடா. போய் எடுத்துட்டு போ. என்ன சொன்னான் அவன்? என்னது? இவன் சப்பாத்தி போடலடா, இவன் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறான். என்ன பாடுறான்? என்ன பண்ணுவான்? பாத்தீங்களா? ஒரு வாட்டை
கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருப்ப. அவன் காதல கெடுத்து விட மாட்டான். 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள ஹார்ட் பீட் கேக்குது, காதல் கேக்குது. இவனுக்கு இதெல்லாம் உருப்படாது. படிக்கவும் படிக்க மாட்டேங்குது. இவரு ரொம்ப நேரமா கேமராமேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேலையும் செய்யல, வீடியோ மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நாங்க கேமராமேன். அடுத்தது மனமா சமைச்சிட்டேன். இதை வந்து பாருங்க, பார்க்கும்போது எங்களுக்கு எச்சு ஊடுதா. சாப்பிட்டு பாக்குறீங்களா? கேமரா டாடி இவர் என்னன்னு தெரியல, அழுவுறாரு. அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால அழுகுறாரு. பார்த்தாலே தெரிகிறது. இத்தனை பேக்கெட் இருக்குது, சிக்கன் மசாலா இல்லங்கிறானுங்க. எல்லாம் எந்த சைடு இது என்னதுடா? என்ன தேட வந்து யாருமே சிக்கன் செய்ய மாட்டாங்க, அதை நான் செய்வேன். நாங்க சாப்பிடுறோம்டா. மில்க் ஷேக் திருடி குடிக்கிறான்டா எல்லாத்துக்கும் வச்சத. டா கைய உழப்பி திங்கிறான்டா. டேய் மில்க் ஷேக் கலக்கி வச்சது இவன் எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறான்டா. கைய உழப்பி எடுத்து நக்கறான்டா. வாங்க மக்களே, அவனை தண்டிக்கலாம். எங்க இருக்கிறான்? சிக்கன் நண்பர்களே, டேஸ்ட் பார்க்க போகலாம். ஆனா அவங்க வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கான் மனசு வருத்தக்கூடாது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எப்பயும் அப்படிதான். என்ன புதுசா பேசுறேன்? சரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, நல்லா தான் இருக்கு. இல்ல ஆனா நல்லா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கா? எத்தனை நாள் கிரேவி செஞ்சு கொடுத்துருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருப்பேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு ஒரு உப்பு கம்மியா இருக்குன்றத போய் அந்த ஆண்டை எனக்கு முதுகி பின்னாடி பேசுறான் பத்தியா. இதுதான்டா வாழ்க்கை. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்ப கிரேவி ரெடி ஆனனால வந்து ஒரு சோகமான விஷயம், கேமராமேன் வேற போறாங்க. இப்ப நான் தான் நியூ கேமராமேன் லோகேஷ். இவருதான் கேமராமேன் மாத்திட்டோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது என்னன்னா சப்பாத்தி பசங்க எல்லாம் வேக வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சப்பாத்தி தேவையில்ல, கேஸ் பத்த வைக்க தெரியாதவன். ரெகுலேட்டர் சரியில்லைங்க. ரெகுலேட்டர் அது பேரு. யாரா நீங்க? ஏதோ குழந்தைங்க ட்ரெஸ் மாதிரி இருக்குங்க. ரமணேஷ் இத பத்தி உங்க கருத்து என்ன ரமணேஷ்? இருங்க 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 இருங்க, இத பத்தின கருத்தை பத்தி சொல்லுங்க. இத சாப்பிட்டாலும் வரதான் வரும், ரவுண்டா சாப்பிட்டாலும் வரதானே வரும். ஓ காமெடி வேறயா தம்பி? நீ போப்பா போப்பா. காமெடி வேற, நக்கல் வேற வர்றவன ஏண்டா? ஸ்பெஷலா ரமணேஷ்காக தயாரிக்கப்பட்டு உள்ளது. என்னங்க அது? சசி என்ன சசி? இதயம். இதயம். அவன் இதயம் அவன்கிட்டயே இல்ல. ஆளோட இதயத்தை திருடி அரிசி எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உம்மள சோஃபி கேக்குதா கோபி? மணி பாத்தீங்கன்னா 12 ஆச்சு. ஒரு மணிக்கு சாப்பிடலாம். அப்படின்னு அடுத்து போவேன். அதுல இருந்து இந்த அவரு அந்த ஒரு நாய் வளர்த்தோட அந்த நாய் ஐயோ ஏதோ அப்படி நாய் பேர் ஏதோ சொல்லுவீங்களே தெரியல. அது கண்டென்ட்ல வேணாம், அது கண்டென்ட் வேணாம். கை கழுவிட்டு போறான்னு பாத்தேன். கை கழுவுனீங்களா சசி? பாருங்க இந்த மாதிரிதான் வந்து ஹைஜீனிக்கா இல்ல அன்ஹைஜீனிக்கா சசி சமைக்கிறாரு. அதனாலதான் நாங்க எப்பயும் சமைச்சு விட மாட்டோம். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. சசி பண்ண சூப்பரான வேலையினால நரேஷ் திரும்ப சப்பாத்திய தேய்க்க வேண்டியதா போச்சு. சசி சில்லி போடுற அழகுல எத்தனை பொண்ணுங்க மயங்குது. என்னங்க இது? சில்லி மாஸ்டர் போயிடுதா? இந்த மாதிரி சில்லி நீயே சாப்பிட்டு உன் கடை நஷ்டத்துல போயிடும். நாசமா போயிருவீங்கடா. அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்காது. மொரட்டு சிங்கிள் ரமணி. எப்பயும் ஒருத்தவங்க தான்
யார் அது? ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் என்ன அது? சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, சில்லி சிக்கன். சப்பாத்தி கொஞ்சம் எவ்வளோ மட்டும் இருக்கு. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துடும். தெரியுது. கிரேவி ஓகே, சில்லி ஓகே, சப்பாத்தி மட்டும் தான் எல்லாம் மனமாகுதுங்க. நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டு நான் கமெண்ட் சொல்றேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஹா, சிக்கன் கிரேவி அவ்வளோ அருமையா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல கூட நீங்க இந்த மாதிரி பார்க்க முடியாது. ரமேஷ் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன், அப்பதான் சோறு கிடைக்கும். நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால நீங்க சிக்கன் கிரேவி தான் வின்னர். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. உண்மையை ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிரேவி ரொம்ப காரமா இருந்துச்சு, வாயிலே வைக்க முடியல. நானே கம்மியா தான் சாப்பிட்டுருக்கேன். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யலாம். எப்பயும் நல்லா தான் செய்வேன். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இப்ப பாருங்க, ஃபுல்லா காரத்தை போட்டு தின்னுட்டோம். காலையில 5 மணிக்கெல்லாம் வர வேண்டிய வந்துருவோம். நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க. வேஸ்ட் ஆகும் டைம். தெரிஞ்சு வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க.